அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 11% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 65% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 40% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். அமான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 283 ரூபாய் வழங்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 974 ரூபாய் 60%, 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 997 ரூபாயும், 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1043 ரூபாயும் வழங்குறாங்க. அதாவது ஒரு 10,000 ரூபாய் யாருக்காவது நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா ஒரு 11 தினாரிலேயே அனுப்பிட முடியும். அதே போல் ஒரு 20,000 அனுப்புறதுனாலும் ஒரு 23 தினாருக்குள்ளேயே உங்களால் அனுப்பிட முடியும். அதையும் தாண்டி 50,000 1 லட்சம்னா கணக்கு இன்னும் கம்மியாகிட்டே வரும். 974 ரூபாய் 60%, 50,000 ரூபாய்க்கு வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 279 ரூபாய் 30% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இலங்கைக்கு 984 ரூபாய் 15%, 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு வழங்குறாங்க. அதே போல் 970 ரூபாய் 53% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 963 ரூபாய் 14% வழங்குறாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இது மாதிரியான ரேட் கிடைக்கும். நீங்கள் 100 தினாரை தாண்டி போடும்போது இன்னும் இதோடைய ரேட் கம்மியாகும். மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள சஜில் எக்ஸ்சேஞ்சுக்கு அழைப்பு விடுங்க. 97 23 54 61 என்ற இலக்கமூடாக. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 277 ரூபாய் 40%, இலங்கைக்கு 968 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யூஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே தெரியத்தாது. யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 5 ரூபாய் சரி அதிகமாக கொடுக்குறாங்க நீங்கள் 100 தினாருக்கு மேல் அனுப்பும்போது. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு தான் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ரேட் கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை பொறுத்தவரையில் யூஏஇயை பார்க்கும்போது 5 ரூபாய் சரி அதிகமாக கொடுக்குறாங்க. ஒரு 200 300 500 தினார் அனுப்பினாலும் இலங்கையர்களுக்கு இலங்கை வங்கி, கொமர்ஷியல் வங்கி, சம்பத் வங்கி, HNB இது போன்ற வங்கிகளுக்கு உங்களால் அனுப்ப முடியும். மக்கள் வங்கிக்கு இதில் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா சில நேரங்களில் உள்ளே இருக்கிறவங்களே பிழை விட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸ் விலங்கி பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதுவும் 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு ரேட் அவங்களோடது பெஸ்ட்டாக இருக்குது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம், ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஒரு ரேட்.
ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டான ஆஃபர்ஸ் தான். அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கோ அல்லது 50,000 ரூபாய்க்கோ உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு தான் அந்த லிமிட்டடான ரேட் வந்து கிடைக்கும். அதையும் தாண்டி நீங்கள் மேலதிகமாக அனுப்பும்போது ரேட்டு கம்மியாகும். அதை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், அதனால் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே, ஏன்னா அவங்களுக்கும் வெளியே போக கிடைக்காததால். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 969 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 297 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 415 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 625 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரிச்சே வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான நிலைன்னு. இறைவனுடைய கோப பார்வையிலிருந்து யாரால் தான் தப்ப முடியும்? அன்று பலஸ்தீன், இன்று அமெரிக்காவே கதிகலங்கி நிற்கும் தருணம். ஹவாலி பகுதிகளில் நடந்த வெடிப்பு சம்பவம். வாட்டர் ஹீட்டர் வெடித்ததில் மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டிருக்குது. பணிப்பெண்களே, உங்களுடைய மிக முக்கிய கவனத்திற்கு சமையல் அறையில் இதை கவனியுங்கள். அதே போல் ஜமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல்களுக்கு தொடர்ந்தும் பதிலடி. இழுத்து மூடப்படும் வியாபார தலங்கள். அதே போல் போதைப்பொருள் வியாபாரிகள் கும்பல் கைது. சால்மியாவில் கடையில் திருட முயற்சித்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது. பல தகவல்கள் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். லிபியாவில் மறுபடியும் 4.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது நேற்றைய தினம். முழு உலகமுமே தொடர்ந்துமே ஏதாவது ஒரு வகையில் இயற்கை அழிவுகளை சந்தித்த வண்ணமே உள்ளது. நேற்றைய தினம் லிபியாவில் இந்த பூகம்பம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த முக்கியமான தகவலை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு சுவரே ஒட்டுமொத்தமாக அப்படியோ வெடித்து சிதறி இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பார்க்கிங் லாட் ஹாஸ்பிட்டலில் ஹவாலியில் தான் இது நடந்திருக்குது. வாட்டர் ஹீட்டர் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது தண்ணீர் ஹீட்டர் வெடித்தது தான் இந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸுக்கு காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க தீயணைப்புத்துறை. வாட்டர் ஹீட்டர் இந்த நாட்களில் நம்மளுடைய அன்றாட உபயோகத்தில் முக்கியமான ஒன்று இல்லையா? மூஞ்சி கழுவுறதா இருந்தாலும் சரி, பாத்ரூம் போய் கழுவுறதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரை தான் அதிகமாகவே யூஸ் பண்ணுறோம். ஏன்? நம்மளுக்கு சுடுநீர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணீர் தேவைப்படுறதால. ஆனால் சிலருடைய அறைகளில் அல்லது சிலருடைய பாத்ரூம்களில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வாட்டர் ஹீட்டர் இருக்கும். சில ஹீட்டர்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், மேலே மொட்டை மாடியில் இருக்கும். சில ஹீட்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து பாத்ரூம்லேயே ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. இந்த ஹீட்டர்களை பார்த்திங்கன்னா நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு முறைமை இருக்குது. அதாவது நீங்கள் குளிக்க போகும்போது இந்த வாட்டர் ஹீட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள், சின்ன ஹீட்டராக இருந்துச்சுன்னா. மற்ற நேரங்களில் தயவுசெய்து கொஞ்சமாவது ஆஃப் பண்ணி வைக்க பாருங்கள். ஏன்னு தெரியுமா? சில நேரங்களில் அந்த வாட்டர் ஹீட்டருடைய அந்த ஓவர் டெம்பரேச்சர் காரணமாக, அதிகளவான வெப்பநிலை காரணமாக வெடிக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய பணிப்பெண்கள் ஓட்டுநர்களுக்கு அந்த மேலே மொட்டை மாடியில் தான் ரூம் அடித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பெரிய ஹீட்டர்களுடைய ரூமும் இருக்குது. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைவரையும் எல்லாம் வளருவேன் பாதுகாக்கட்டும். அதே போல் ஹோட்டல் ஒன்றில், சால்மியாவில் ஒரு ஹோட்டல் ஒன்றில் வெளிநாட்டவர் ஒருவர் திருட முயற்சித்த போது கைது பண்ணியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க சால்மியா போலீஸ் நிலையம். தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாடுகளில் வந்தமா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பிழைப்பு நடத்தினமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்றுக்கு அற்ப ஆசைக்காக உங்களுடைய வாழ்நாளை இழந்துடாதீங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் தொடர்ந்துமே பலரையும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. ஏன்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காததால் நிறைய பேருக்கு வந்து இப்போது அக்காமல் அடிக்க முடியாத நிலை. நிறைய பேருக்கு வந்து கஃபீல்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லை தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. அதே மாதிரி நாமளே நேரத்தோடையே சொன்னோம், இல்லை பயோமெட்ரிக் எடுக்கலைனாலும்
சாப்பாடு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதாவது பயணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு தான் ஆல்ரெடியே தெரிவிச்சிருந்தாங்க உள்துறை அமைச்சகம். அதனால தான் நாமளும் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி நம்மளை போட்டு வாங்குவாங்கன்னு தெரியாமல் போச்சு. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கேன்சரில் போக போகிறோம் அப்படின்னு இருந்தவங்க மனநிலைமையை மாற்றி சரி இன்னொரு வருஷம் 2 வருஷம் வேலை செய்வோம் அப்படின்னு அக்காம அடிக்கிறதுக்கு தயாராகி இருக்கிறாங்க. அப்படி தயாரானவங்களுக்கும் கடைசியில் பயோமெட்ரிக் தற்போது எடுக்காததால் அக்காம அடிக்க முடியாத நிலை. ஆனால் என்னதான் ட்ரை பண்ணினாலும் சில இடங்களில் வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ வரைக்குமே செஹலில் பயோமெட்ரிக் அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்ள முடியும். அதுக்கான அவைலபிலிட்டி இன்னமுமே இருக்குது. அதால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பயோமெட்ரிக் எடுக்காதவங்க இனிமேல் இந்த நாட்டை விட்டு வெளியேற முடியாது. அதால் தயவு செய்து நீங்கள் கேன்சலில் போகிறதா இருந்தாலும் பயோமெட்ரிக்கை முடிச்சுட்டே போங்க. ஆனால் இங்கேருந்து இப்போ நீங்கள் நாட்டுக்கு போய் இருக்கிறீங்கன்னா பயப்பட தேவையில்லை. நீங்கள் வரும்போது தாராளமாக பயோமெட்ரிக் எடுத்துக்கொள்ளலாம், அதில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி 16 கிலோகிராம் போதை பவுடரும் அதே மாதிரி 10,000 போதை மாத்திரைகளையும் ஃபயர் எக்ஸிகியூஷன் அதாவது தீயணைப்பு கருவியின் உள்ளே மறைத்து கொண்டு வந்த 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழியில் போதைப் பொருளை இந்த நாட்டுக்குள்ளே கடத்தணும் அப்படின்னு தான் பலரும் முயற்சிக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து அதில் சம்பாதிச்ச பணம், சாபத்து சம்பாதிச்சவங்களுக்கு ஆசை விடலை. பணிப்பெண்கள் மற்றும் சமையல் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கான மிக முக்கியமான தகவல் இது. இதை வந்து ஜமியாக்களில் உள்ள சில ஊழல்வாதிகளுடைய செயல்பாடு அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு அந்த வழக்கறிஞரும். அதே போல் இதில் பாருங்கள், அந்த பாமியா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில், வெண்டைக்காய்களுக்குள்ள பார்த்திங்கன்னா நிறையவே வந்து புழுக்கள், அதே மாதிரி புழு அரிச்ச மாதிரியான புழு உள்ளே இருக்கிற மாதிரியான வெண்டைக்காய்கள் நிறைய வந்து பாக்ஸுகளில் ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. அதாவது சிலது வந்து வெளி தோற்றத்துக்கே விளங்குது இதில் புழு இருக்குதுன்னு, ஆனாலும் அதையும் பேக் பண்ணியிருக்கிறாங்க. தோட்ட தொழிலாளர்களுடைய பிழையா அல்லது இந்த ஜெமியாக்கள் இந்த குறிப்பாக வந்து இந்த ரெஜிஃபார்ம் பாக்ஸில் பேக் பண்ணுறது வந்து லொட்டாவே பெரிய அளவில் கொண்டு வந்து ஜெமியாக்களில் உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுவாங்க சின்ன சின்ன பாக்ஸ்களில். அப்படி இருந்தும் ஒரு சிலர் அந்த மேல் அடுக்கு கீழே அடுக்காக இருக்கக்கூடிய காய்கறிகள் பல வகைகளை அடிக்கடி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காகத்தான். ஏன்னா சிலது வந்து மேலே நல்லா பலன்னு வச்சுருப்பாங்க, உள்ளே அழுகியது சிறியது அப்படின்னு கலந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சமையல் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த பாமியா அப்படின்னு சொல்லும்போது இந்த வெண்டைக்காய்களை முழுசாக போட்டு சில வீடுகளில் சமைப்பாங்க. அதனால் தயவு செய்து நல்லாவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் புழுக்களோ அல்லது ஏதாவது ஒன்று அவங்களுடைய சமையல் சாப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுடைய தொழிலுக்கும் ஆபத்து, உங்களுக்கும் பேராபத்தை உண்டுபடுத்தும். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி எதிர்வரும் நாட்களில் ஜெமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல்களுக்கு தொடர்ந்துமே கண்டனம் மற்றும் கண்டிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஷாமியா ஜெமியாவில் பார்த்தீங்கன்னா ஜிபன் செக்ஷனை ஃபுல்லாகவே மூடிட்டாங்க. ஊழல்களுக்கு எதிராக தொடர்ந்துமே குரல் கொடுத்து வருவர் தான் அந்த வழக்கறிஞர். இதன் அடிப்படையில் ஷாமியா
ஜெமியாவில் பார்த்தீங்கன்னா திடீர் விஜயம். அதே மாதிரி போன முதல் நாளே இழுத்து மூட வச்சிட்டாரு. شامية شكرا للهيئة تم إغلاق هذا كله. شوف هذا الرف هذه كلها تم إغلاقها بسبب بصي حضرتك يلعبوا بالديرة لعب الجمعية لعب هذه جمعية الشامية شالوا كله. شكرا لكم رشيدة شكرا لك كثير بارك الله فيكم ما في غير هذا يلا ان شاء الله ممكن تشيلون بعد مرة بنفتك ماشي. أنا حاليا في جمعية الشامية. جمعية الشامية أنا رحت السوق ورجعت لك. اسمع يا واحد اسمه هلال رمضان، اسمع يا هلال رمضان، أنا هنا بجمعية الشامية. أنا عارف إنك أنت معرفش أنت ولا غيرك اللي الحين موجود معرفش فين خارج البلد، ولكن اسمع، هتبيع لي شقة ولا مش هتبيع؟ من الأبراج اللي عندك في مركز القصية في أسيوط عاوزين شقة. أنا عارف إنك أنت شريك مع مدير السوق أو مدير الأفرو، معرفش أنت هلال رمضان أكرم ولا أنا غلطان؟ مش دي الشامية؟ قول لي ما تهددنيش، فاهم ولا مش فاهم؟ هتبيع شقة ولا مش هتبيع لي شقة؟ أنا هاجي لك بعد 3 أيام. شايف العصا دي؟ أنا هوقف هنا قدام الباب وقول لي لجماعتك إن كان عاوزيني أنا بعد 3 أيام موجود هنا قدام الباب. وتذكر هذه الرسالة، هتبيع شقة ولا مش هتبيع؟ عاوزين شقك، بيع لي شقة، عاوز شقتين، وقول لجماعتك بعد 3 أيام أنا موجود هنا وهتشوف هعمل إيه قدام الباب. جماعتك اللي داخل مش هخش الحين، فاهم يا هلال؟ يلا يا هلال. கர்மாய்ஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாம் செய்யும் வினை எதிர்வினையாகும், நம்மளுக்கே திருப்பி வரும்னு. அமெரிக்காவுடைய நிலையும் தற்போது அதுதான். அகதிகளாக பலஸ்தீனியர்கள் செல்வதை வேடிக்கை பார்த்த அமெரிக்கா இன்று லாஸ் ஏஞ்சலஸே அகதிகளாகிய நிலை. இயற்கை அழிவு, இறைவனுடைய கோப பார்வையிலிருந்து யாரால் தப்ப முடியும்? இறைவனுடைய தண்டனை என்பது யாராலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாத ஒன்று. இன்று லாஸ் ஏஞ்சலஸே மொத்தமாக காட்டு தீயில் கருகியது. அனைவரும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க.
சரிந்தது சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமான கட்டிடங்கள், மொத்த பிரம்மாண்டம், உலகையே வியக்க வைத்த ஹாலிவுட் எல்லாமே தீயில கருகிய நிலையில் காணப்படுகின்றது. லாஸ் ஏஞ்சலஸின் பாதி மொத்தமுமே பார்த்தீங்கன்னா பல சொத்துக்கள், உடைமைகள், வாகனங்கள் எல்லாமே தீக்கிரையாகி இருக்குது. ஒவ்வொருடைய வீடுகள்ல இருந்த பொருட்கள் எல்லாமே மொத்தமாக தீயில கருகி இருக்குது. ஒரு நாட்டுக்கு ஆயுதத்தை கொடுத்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை கொடுத்து பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் பழக்கத்தில் இருக்கும் அமெரிக்காவுக்கு இது ஒரு நல்ல பாடம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொத்துக்களை இழந்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அதே போல் இறைவனுடைய கோப பார்வை என்பது யாரையும் விட்டு வைக்காது. அதே மாதிரி உலகத்தையே தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த அமெரிக்காவை இன்று உலகமே வேடிக்கை பார்க்கும் நிலை. அதே மாதிரி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு பாடம், பார்த்துக்கோங்க. ஸ்னோ தள்ளணும், காட்டுத்தீலேருந்து தப்பணும், இப்படி பல ரெஸ்கியூ இருக்குது அந்த நாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.